ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸில் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ஒரு பூரண கொழுக்கட்டை சூப்பராக 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 1 கப் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட்டில் அரைக்க முடியலன்னா நீங்கள் கொழுக்கட்டை மாவு பேக்கெட்டில் விற்கிது இல்லையா, ஸோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும்போது நம்மளோட கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக உடையாமல் பார்த்திங்கன்னா வரும். நல்லா வறுபட்டுடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு நம்ம போட்டோம்னா பர்ஃபெக்டாக வருது பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக பூர்ணம் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கலக்காவை பார்த்திங்கன்னா நான் நல்லா வறுத்துட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். அது கூடவே இன்னுமே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட பூரணம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பால், அதே கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி, மொத்தமாக 1.5 கப்பாக வர மாதிரி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பால் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை நல்லா வெள்ளையாக வரும். ஸோ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த அரிசி மாவை சேர்த்துட்டு டக்குன்னு கை விடாமல் கலரிக்கோங்க. இல்லாட்டி பார்த்திங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கலர்ன உடனே நான் இங்கே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரையை நீங்கள் தண்ணியிலே சேர்த்துக்கோங்க. நான் முதலே சேர்த்ததுக்கு பார்த்திங்கன்னா மறந்து போயிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இல்லாட்டி பார்த்திங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மாற்றி வச்சுட்டு அந்த சூட்டிலே ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இங்கே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நெய் தடவி வச்சுருக்கேன். அதே ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கமாக நெய் தடவிக்கிறேன். இந்த மாதிரி தடவுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேல் மாவு இருக்குது இல்லையா, ஸோ இந்த மாவு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம நெய் தடவிருக்க இடத்துல பார்த்திங்கன்னா வச்சுட்டு இன்னொரு பக்கத்தோட பிளாஸ்டிக் ஷீட் இருக்குது இல்லையா, ஸோ அதை இதுக்கு மேலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸோ கிண்ணத்தையோ வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டால் பாருங்கள் பர்ஃபெக்டாக ரவுண்டாக வரும், ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம இப்போ ஸ்டஃபிங் ஃபில் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூரணம் தான். ஸோ இந்த பூரணத்தை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிறேன். ஸோ உங்களோட கொழுக்கட்டை எந்த அளவுக்கு சைஸ் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டஃபிங் வச்சு பண்ணிக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை விரியாமல் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கட்டர் யூஸ் பண்ணுறேன். இது யூஸ்வலாக பீஸா கட் பண்ணுறதுக்கு அண்ட் நிறைய சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கட்டர் வச்சு இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலேயும் நான் கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு கடாயை பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் கீழே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம். கொழுக்கட்டை வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ் தாங்க. 10 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹார்ட் ஆகிடும். அதனால் பர்ஃபெக்டாக 10 மினிட்ஸில் நம்ம எடுத்துடணும். அப்போ தான் கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை
விரிசலே வராமல் உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் நம்ம பால் ஊற்றின வாசி கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த பேட்ச் ஆஃப் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா அச்சில் பண்ண போகிறோம். ஸோ கையில் செய்ய தெரியாதவங்க இந்த மாதிரி அச்சில் கூட வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அச்சு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து கடையில் வாங்குகிற அச்சு தான். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட மேல் மாவை வந்து நம்ம நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்னர்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்டர் ஷேப் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பூர்ணத்தை வந்து இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூர்ணத்தை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வெள்ளை மாவு வந்து வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கவர் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட். வாவ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போயே சாப்பிடணும் போல் தோணுது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பர் அண்ட் யம்மியான நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். வாவ் எந்த அளவுக்கு சாஃப்டாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். உள்ளே இருக்க அந்த பூரணமும் சரி அவுட்டர் லேயரும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்பவே யம்மியாக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய கொழுக்கட்டை ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த கணேஷ் சதுர்த்திக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கொழுக்கட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான கொழுக்கட்டை வந்து சட்டுன்னு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Stay tuned with the channel for our upcoming videos. See you, tata, bye-bye.